ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலேருந்து உங்கள் சாமி. ஓகே மேலே, நான் அன்றைக்கி ஒரு நல்ல அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பேபி ஃபோட்டோஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன விசேஷமான நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபியை வந்து அழகாக நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சூப்பராக பார்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து பிரேம் பண்ணி சூப்பராக வீட்டில் வச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ வந்து உங்களுடைய பேபி மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் சிஸ்டர் பேபியோ இல்லை உங்கள் பிரதரோட பேபியோ இல்லை ஃப்ரெண்டோட பேபியோ அழகாக நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். ஓகே, நான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேயா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளே ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர்லேயே பாருங்கள், இந்த பேபி ஃபோட்டோன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்மளே பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்துங்க. அப்படி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரோ எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோக்கு மேலே லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளே. ஓகே, இப்போ வந்து நான் இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகிற பாருங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பேபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழகாக இது வச்சு கரெக்டாக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இருட்டாகிடுச்சு நம்மளே. எனக்கு கேமரா ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் இருட்டாக இருக்குது நம்மளே, ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே பாருங்க, சென்டரில் நீங்கள் கேலரிக்கு போங்க. கேலரியில் போய் நீங்கள் வந்து ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுங்கள். நம்மளே பாருங்கள், நான் வந்து பாருங்கள் செட் பண்ணி பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட பேபி தான், விஜி. என்னோடய ஃப்ரெண்டு விஜியோட பேபி தான். அதை வந்து அந்த பேபியை வந்து நான் எப்படி செட் பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். இந்த கரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டச் பண்ணோடனே இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து பாருங்கள், அழகாக வந்து நீங்கள் ஃபோட்டோ ஈஸியாக நம்மளே நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இதேமாதிரி வச்சுட்டு பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் தெரியாது. நீங்கள் இதே மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுட்டு நண்பர்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். செட் பண்ணி வச்சுட்டு கீழே பாருங்கள் நண்பர்களே, இந்த ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட்டை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த ரைட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்தவொடனே நண்பர்களே கொஞ்சம் விளம்பர தொல்லைகள். இங்கே வந்தோடனே பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வால்பேப்பராக வைக்கணும்னா முதல்ல உள்ள ஆப்ஷனை வந்து டச் பண்ணிங்கன்னா வால்பேப்பராக வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து கேலரியில் செட் ஆகணும்னா இந்த ரெண்டாவது அம்புக்குறி மாதிரி போட்டு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா கேலரியில் செட் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், ஷேர் ஆப்ஷன். இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎம்ஓவில் சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி வந்துடும். இதேமாதிரி வந்தோடனே நீங்கள் சென்ட் பண்ணிக்கிற வேண்டியது நண்பர்களே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணும் அப்படின்னா இந்த முதல்ல உள்ள ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். முதல்ல உள்ள ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் வரும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது நண்பர்களே. பார்த்தீங்களா, இதேமாதிரி வந்தோன்னே நண்பர்களே இப்போ உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு வேணுமோ நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த விளம்பர தொல்லைகள் தாங்க முடியல நண்பர்களே. ஓகே, இந்த இதை ட்ரெஸ் பண்ணுவேன். ஓகே, இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்களா, அழகாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே. பார்த்தீங்களா, இப்போ ஏதாவது ஒரு மாற்றங்கள் தெரியுதா? எதுவுமே தெரியாது. ஓகே, கரெக்ட். பார்த்தீங்களா, ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரியாது. ஒரு அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா, ஓகே, இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு நண்பர்களே பாருங்கள், இந்த ரைட்டை வந்து நீங்கள் டச் பண்ணுவீங்க. இந்த ரைட்டை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். ஓகே, அந்த சேவ் ஆனது வந்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் கேலரி போகிறேன். கேலரியில் போய் ஓகே, பார்த்தீங்களா நண்பர்களே, பார்த்தீங்களா, நான் வந்து அப்போல வந்து நான் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னொன்று காமிக்கிறேன்.
பார்த்தீங்களா நம்மளே, நான் இதுக்கு முன்னாடி வந்து செட் பண்ணி வச்சுருந்ததை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பேபி தான் இது என்னுடைய ஃப்ரெண்டு விஜயோட பேபி தான். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பாருங்கள் நம்மளே, நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் உங்கள் பேபியை வந்து அழகாக நீங்கள் வந்து செட் பண்ணி பார்க்கலாம் நம்மளே. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சூப்பராக இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகேயா, நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளே, நீங்கள் வந்து இதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் அழகாக நீங்கள் ப்ரேம் பண்ணி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அழகாக வச்சுக்கலாம் நம்மளே. ஓகே நம்மளே, இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்மளே. ஓகே நம்மளே, ஓகே, தேங்க்யூ.